மாற்று சமூக பெண்ணை காதலித்த ஐடி ஊழியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது சுர்ஜித் மீது குண்டர் சட்டமானது பாய்ந்திருக்கிறது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் மீது குண்டர் சட்டமானது பாய்ந்திருக்கிறது. நெல்லையில் மாற்று சமூக பெண்ணை காதலித்த ஐடி ஊழியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது சுர்ஜித் மீது குண்டர் சட்டமானது பாய்ந்திருக்கிறது. வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் மீது குண்டர் சட்டமானது பாய்ந்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் மாற்று சமூக பெண்ணை காதலித்த ஐடி ஊழியரை கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் மீது குண்டர் சட்டமானது பாய்ந்திருக்கிறது. வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் மீது குண்டர் சட்டமானது பாய்ந்துள்ளதை முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டத்தில் மாற்று சமூக பெண்ணை காதலித்த ஐடி ஊழியரை கொலை செய்த வழக்கில் பெண்ணின் சகோதரர் மீது குண்டர் சட்டமானது பாய்ந்திருக்கிறது. மாற்று சமூக பெண்ணை காதலித்த ஐடி ஊழியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் மீது குண்டர் சட்டமானது பாய்ந்துள்ளதை மேலும் ஒரு முக்கிய செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டத்தில் மாற்று சமூக பெண்ணை காதலித்த ஐடி ஊழியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் மீது குண்டர் சட்டமானது பாய்ந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நெல்லையை சார்ந்த மென்பொறியாளர் கவின் அப்படிங்கிறவரை நடு ரோட்ல வச்சு படுகொலை செஞ்சாங்க. காதல் விவகாரம் தொடர்பாக இந்த படுகொலையானது நடைபெற்ற நிலையில அந்த பெண்ணின் சகோதரரை போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க. சுர்ஜித் அப்படிங்கிற அவரை ஏற்கனவே கைது செய்திருந்த நிலையில அவர் மீது ஏற்கனவே விசாரணை பண்ணிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை பாளையங்கோட்டை காவல்துறையினர் தற்போது அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்குது. ஏற்கனவே இந்த பெண்ணோட, அதாவது அந்த பையனோட பெற்றோர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முறையானபடி இதுக்கு விசாரணை நடத்தல, அதாவது எங்க கிட்ட ஆதாரம் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி நேற்று பேச்சு கொடுத்த நிலையில தற்போது அந்த கொலை செய்யப்பட்ட கவினோட கொலை குற்றவாளியான சுர்ஜித் மீது தற்போது குண்டர் சட்டம் பாஞ்சிருக்குது. மாநகர கமிஷனர் சந்தோஷ் ராஜிமணி தற்போது அவர் மீது குண்டர் சட்டம் நடவடிக்கை எடுப்பதபடி குண்டர் சட்டத்துல அவர் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. ஏற்கனவே ஆணவ படுகொலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த விஷயம் போய்கொண்டு இருக்கும்போது இது ஒரு மிகுந்த ஒரு சரஸ்தல பைய ஏற்படுத்திய ஒரு சூழ்நிலையில தற்போது அவரது உடலை, அதாவது கொலை செய்யப்பட்ட கவினோட உடலை வாங்குறதுக்கு மறுத்து அவங்க உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்துல அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்க நிலையில அவர்களை சமாதானப்படுத்தும் வகையில இந்த மாதிரி குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டிருக்கிறது சொல்லி முதல் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது இப்போ குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிற சுர்ஜித் மீது ஏற்கனவே எவ்விதமான வழக்குகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தன்னோட சகோதரியை காதலித்த காரணத்துக்காக மாற்று இனத்தை சார்ந்த ஒருத்தரை நடு ரோட்ல படுகொலை செஞ்சிருக்க விவகாரத்துல அவர் மீது தற்போது போடப்பட்டிருக்கிற இந்த குண்டர் சட்டமானது அந்த குண்டர் சட்டத்தின் அடிப்படையில் ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்னாடி அவர் சரண்டர் ஆயிருந்தார் பாளையங்கோட்டை காவல் நிலையத்துல. அதுல தொடர்ந்து தற்போது அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்குது. அப்படின்னா கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.